அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் திரு பழக்கற்பையா அவர்கள். ஐயா வணக்கம். திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்றாரு, பாஜகவை விஜய் ஏன் எதிர்க்க மாட்டுறாருன்னு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு திருமாவளவன் ஒரு பதில் சொல்றாரு. நாங்க எதிர்க்கிறோம், எங்களை அங்கீகரிக்கிறார்ல விஜய் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் தான் போராடி, அவர் சும்மா பின்னாடி இன்னும் கைதட்டுறவருங்கிறார். அதுக்கு விஜய் தான் பதில் சொல்லணும். அசிங்கமாக சொல்றாரு, நான் தான் போராடி, இவர் சும்மா பின்னாடி நின்று கைதட்டுறவர். நான் ஏன் இவர் பின்னாடி திடீர்னா ஓட்டு அவருக்கு தான் இருக்குது, நான் வேற ஆள். ஏன் ஜாதிக்காரன் பூராவும் என்ன கேட்காம போய் விஜய்க்கு ஓட்டு போட்டுவிட்டான். போட்டுவிட்டு 8 மந்திரி பதவியை வாங்கிட்டான். நான் ஒவ்வொரு மந்திரி பதவியை வாங்குறதுக்கே தடுமாறி போயிட்டேன். ஆக ஏன் ஜாதிக்காரங்க எனக்கு முன்னாடியே விஜய்கிட்ட போயிட்டாங்க. அதனால் நானும் போக வேண்டியதாக போச்சு. ஆடுகளெல்லாம் போன பிறகு மேய்ப்பன் மட்டும் தனியாக இருந்து கொண்டு என்ன செய்வது, முஸ்லீம்களெல்லாம் ஓட்டு போட்டு விட்டார்கள். முஸ்லீமுக்கும் வந்து விட்டது. திருமாவளவனோட கருத்தை விஜய் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்றது எப்படி இருக்கும்? அவர் சும்மா கலகம் பண்ணி பார்க்குறாரு. சில பேர் வந்து அதட்டி போட்டு சொல்கிற என்ன, இப்போ முஸ்லீம் லீக்கு மற்ற கட்சிகள்லாம் எப்படின்னா சரி போடுங்க, ஓ ஏதோவா இவர் அப்படி இல்லை, நான் ஒருத்தன் இருக்கேன், என்ன 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 சோத்துக்கு வந்தவன் நினச்சியா? நான் ரொம்ப நம்ம வந்திருக்க சோத்துக்கு தான். நமக்கு மந்திரி பதவி நாக்கில் தடவுன்னு தான் நம்ம முடிஞ்சு போச்சு கதை. கம்யூனிஸ்ட் மாதிரி நம்ம வெளியே இருந்துக்குன்னு சவுடால் அடிக்கலாம். அவன் சரியாக செய்கிறான். எனக்கு மந்திரி பதவி தேவையில்லை, நான் வெளியே இருந்து கூட ஆதரிக்கிறேன். தவறாக போனால் உருவி கொள்வேன் என்னுடைய ஆதரவை. உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற நான் சொல்கிறேன். இந்த ஸ்டாலின் கெடுத்து வைத்திருந்தார் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ தான் அவங்க பாவாடையெல்லாம் கட்டி சேலையெல்லாம் உடுத்தி ரொம்ப தெளிவாக பழைய கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி வர்றாங்க. இப்படி தான் வரணும். எனக்கு முந்தியெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியை தான் நான் ரொம்ப திட்டுவேன். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் கொள்கை உடையவனாக இருந்தான். அவனே நாரி போனான்னா இவங்க பணம் கொடுத்தா வாங்கிக்கிறது, இந்த வெங்கடேசன் மாதிரி ஆளுகளை எல்லாம் வச்சுக்கணும். நாரி போச்சு அந்த கட்சி. அது அவன் பெரிய திமுக காரன் மாதிரியே பேசுவான். டாக்டருடைய எப்படி தான் மந்திரியானவங்கிட்ட நாக்கள் தேர்ந்தெடுத்துறோம்னா அந்த பக்கமே போயிடுறேன். அப்புறம் எங்கிட்ட நம்மளாக இருக்கிறது இல்லை. இதான் இப்படி நிலைமை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சுயமரியாதையோடு பதவியை பெற்றுக்கொள்ளாமல் ஆதரிக்கிற காரணத்தினால் கொள்கை ரீதியாக ஆதரிக்கவும் எதிர்க்கவும் மறுக்கவும் விளையாட முடியும். அதனால் நீ குதிரை பேரம் பேசாதே, மாற்றுக் கட்சிக்காரனை விலைக்கு வாங்காதே, ஊழல் மனிதர்களை சேர்த்துக்கொள்ளாதே என்று அவனால் சொல்ல முடியும். திருமாவளவனால் சொல்ல முடியவில்லையே. திருமாவளவன் அதட்டி கதட்டி காரியங்களை செய்து கொள்கிறாரே தவிர என்ன சொல்ல முடிந்தது திருமாவளவனா? அவர் இருந்தாலும் நம்ம ரொம்ப ஒரேடியாக நாக்க நீட்டிங்கன்னு தேனுக்கு நின்னோம்னு இருக்க வேண்டாங்கிறக்கா அப்பப்போ பேசிக்கிறார். சில விஷயங்கள் சொல்கிறாரு. திமுகவும் தாவேக்காவும் ஒரே அணியில் வரணும். ஐயோ இவருடைய யோசனை மாதிரி இது ஒரு யோசனை. திமுகவும் தாவேக்காவும் எப்படி ஒரு அணிக்கு வரும்? மோடியை எதிர்ப்பதற்கு ஒரு அணிக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார். மோடியை எதிர்ப்பதற்கு தனித்தனியாக இருந்து எதிர்க்க முடியாதா? உனக்கு தாவேக்காவுக்கு ஆளும் இல்லை பேரும் இல்லை, திமுகவுக்கு ஆள் இருக்கான். அங்கே அவன் தான் எய்த்து ஓட்டு போட முடியும். அவன் ஒரு காலத்துலேயும் போடுவானா? தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற இடங்கள் குறைவதற்கு திமுக ஓட்டு போடுவானா? அவன் எதிர்த்து கொண்டு தான் இருக்கான். அவன் விஜயோடு சேர்ந்து எதிர்க்க வேண்டிய கட்டாயம் என்ன? விஜயே நம்மளால் மோடியை எதிர்க்க முடியாதுன்னு ஒரு பாராளுமன்ற இடத்தை இழந்து விட்டாரே. காங்கிரஸ்காரனை கொடுத்துட்டு நம்ம போய் எதிர்த்தோம்னா மோடி மண்டையில் அடிப்பார். அதனால் காங்கிரஸ்காரனே எதிர்த்துக்கட்டும்னு சொல்லி காங்கிரஸ்காரனுக்கு அந்த சீட்டை கொடுத்து விட்டாரு. இவரை நம்பி எப்படி திமுகவும் வர வேண்டும்? திமுகவிட்ட இருக்க ஒரே ஒரு ஒழுங்கான கொள்கை மோடி எதிர்ப்பு, இந்துத்துவா எதிர்ப்பு. அதையும் விட்டுட்டு இவர் வந்துட்டாராம், கேவலப்பட்டு போயிட்டாராம். அதாவது வந்து விஜயோட வந்துட்டாராம். எதிர்ப்பு ஒரு கொள்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு சினிமாக்காரன் எப்படியோ ஆட்சி வந்துடுச்சுங்கிறதுக்காக நம்மளும் வர வேண்டியதாக போச்சு. இந்த மந்திரி பதவி கிடைக்குமா, எவனாவது தந்தாரா நமக்குன்னு வந்துட்டார். இப்போ அவரையும் வர சொல்கிறார். அவர் எதுக்கு இவரோட வரணும்? அவருக்கு இவன் யார்? அவன் 22 எம்பி வச்சுருக்கான். பார்லிமெண்ட்டே திமுக யோசிக்குது. மற்ற ஊழல்லாம் ஊழலின் மன்னர்கள் திமுக, அது ஒழிக்கப்பட்டது தான் நியாயம். அதில் நான் வந்து விஜயினுடைய மாபெரும் வாட் இஸ் இஸ் கான்ட்ரிபியூஷன்னா இந்த ஊழலை திமுக தனியாக வச்சார் பாருங்க, அதுதான் பிரமாதம்.
அது இவர் மீது ஆட்சி திணிக்கப்பட்டது, மக்களே நொந்து போய் இந்த ஊழலினால். அதனால் எவனா ஒருத்தன் வந்தவொடனே அவனுக்கு முடியை சூட்டி விட்டாங்க. யானை போட்ட மாலை இது. இவர் யானை போட்ட மாலை, அது ஆளெல்லாம் பார்த்து போடாது, எதுக்கு வந்து ஒருத்தனுக்கு போட்டு தள்ளலாம், அப்படி விஜய்க்கு போட்டு தள்ளியது. அதனால் திருமாவளவன் வேறு, அவர் என்ன பெரிய கொள்கை போல் பேசுகிறார். நான் சொல்லுகிறேன், நீ காங்கிரசினுடைய தலைமையில் நாங்களெல்லாம் பெரிய கூட்டணியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறாயே, பாராளுமன்ற இடங்களின் குறைப்புக்கு ராகுல் காந்தி கடுமையாக குரல் கொடுப்பாரா? பெண்களின் ஒதுக்கீட்டுக்கு கொடுப்பார், மற்றவற்றுக்கு கொடுப்பார். பாராளுமன்ற இடங்களின் குறைப்புக்கு அவர் குரல் கொடுப்பாரா? நீ ராகுலை நம்பி ராகுலுடைய தலைமையில் எங்களுடைய கூட்டணியில் வந்து சேரு என்று சொல்கிறாயே ஸ்டாலினை. அவர் இருந்தவர் தான் நீங்கள் துரோகம் செய்து விட்டீர்கள் என்று அவர் வெளியே நிற்கிறார். அவருடைய கொள்கையில் அவர் சரியாக இருப்பார். அவரை பொறுத்தவரையிலும் உன்னோடு சேர்ந்து தான் ஓட்டு. நீ ஒரு ஆளையே இழந்தவன், ஒரு ஆளையே எம்பியாக ஆக்காதவன், உன்னிடமிருந்து ஒரு ஆளையும் விட்டு மோடியை எதிர்க்க வேண்டாம் என்று நினைக்கிறவன் நீ. அவர்கள் எதிர்த்து கொண்டு தான் இருப்பார்கள். இவர்களை இணைப்பதற்கு திருமாவளவன் முயலுகிறாரே. நான் கேட்கிறேன், ராகுல் காந்தி தலைமையில் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லுகிறாய். தாவேக்கா தலைமையில் வேறு ஒன்று சேர வேண்டும். தாவேக்கா இதை பற்றியே பேசாது, மோடியை பற்றியே பேசாது. சரி, ராகுல் காந்தியை வைத்துக்கொள்வோம். ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துக்கு 130 இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்வாரா? சொல்ல மாட்டார். நான் சொல்லுகிற பொது கருத்தை நீ வந்து தெளிவாக போடு. இந்த பில் வருகின்ற போது, மழைக்கால கூட்டத்தொடரில் வரப்போகுது, வருகின்ற போது இவர் அப்படி இப்படி பூசி முழுகுவாரே தவிர, ஏங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை வஞ்சித்த 49 இடமாக்கி உத்தரப்பிரதேசத்தை 130 இடமாக்குவது என்பது உத்தரப்பிரதேசம்தான் இந்தியா என்று ஆக்குவதற்கா என்று கேட்பாரா? மறைமுகமாவது எதிர்பாராதே. எதிர்த்தால் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் ஒரு நுழைய முடியுமா? பாருங்கள், இந்த ராகுல் காந்தி மக்கள் தலை எண்ணிக்கையின்படி 130 இடங்கள் வரக்கூடாது என்று சொல்லுகிறார். நான் சொல்கிறேன், ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ என்ற சிஸ்டமே தப்பு. அதனால தான் நமக்கு குறையுது, அவனுக்கு கூடுது. மாநிலங்கள் மொத்தமாக தொகுப்பாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அமெரிக்காவில் மாநிலங்களின் உரிமைகள் காக்கப்படுவது போல இந்தியாவிலும் காக்கப்பட வேண்டும். இங்கேயெல்லாம் பேருக்கு மாநிலங்களே தவிர பவர்ஃபுல் சென்டர், ஸ்ட்ராங் சென்டர் என்ற அடிப்படையில் இந்தியா கட்டப்பட்டு விட்டது தவறு. இதுக்கு அம்பேத்கரும் உதவியாக இருந்தார். அது வேறு, அது பேச மாட்டார்கள் இவர்கள். அது உதவியாக இருந்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது இந்த தாவேக்கா தலைமையில் கூடி ஸ்டாலின் எதிர்க்க வேண்டும் என்று நீ சொன்னாலும் யோசனை இல்லாமல் சொல்லுகிறாய். இல்லை, ராகுல் காந்தி தலைமையில் கூடு என்று சொன்னாலும் ராகுல் காந்தியால் உத்தரப்பிரதேசத்துக்கு 130 இடம் கூடாது என்று சொல்ல முடியாது. நான் சொல்லுகிறேன் இந்த கருத்தை. எவன் பேசுகிறான்? எல்லாம் விஜயை திட்டுவதற்கு கொஞ்சம் கூட்டம், திமுகவை திட்டுவதற்கு கொஞ்சம் கூட்டமாக நம்முடைய பொது பேச்சுக்கள் அமைகின்றனவே தவிர, நான் விவரமாக சொல்லுகிறேன், ராகுலால் உத்தரப்பிரதேசத்துக்கு ஏன் 130 இடத்தை கேட்கிறாய்? தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசமும் ஒரு மாதிரி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்ல ராகுலால் முடியாது. அப்புறம் ராகுல் தலைமையில் போய் மோடியை என்ன எதிர்க்கிறாய்? திருமாவளவன் உறக்கத்தில் எழுந்து பேசுகிறார் என்று சொல்லுகிறேன். வேறு ஒருவனாக இருந்தால் குடித்து விட்டு பேசுகிறான் என்று சொல்லியிருக்கார். இது உறக்கத்தில் எழுந்து பேசுகிறார், புரியாமல் பேசுகிறார். ஒரு காலத்திலும் இந்த சட்டங்கள் வருகின்ற போது காங்கிரஸோ மற்ற எதிர்த்தரப்பு கூட்டணி என்று நீ மாநாளாக தலையில் தூக்கி வைத்து கொண்டு மோடியை எதிர்ப்பதே பெரிய கொள்கையா? அந்த காரியத்தை எதிர். மோடி ஒரு அருமையான சட்டம் கொண்டு வரப்போகிறார். நான் மோடியினுடைய பாராளுமன்ற இடங்களின் குறைப்பை எதிர்க்கிறேன், இந்துத்துவாவை எதிர்க்கிறேன், அவருடைய இந்தியை எதிர்க்கிறேன், அவருடைய வடபுல ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறேன், எல்லாவற்றையும் எதிர்க்கிறேன். இந்த ஒரு சட்டம் கொண்டு வரப்போகிறார். ஊழலை இந்தியாவில் ஒழிப்பதற்கு முன்னெடுப்பு செய்தவர் மோடி என்று வரலாறு கொட்ட எழுத்தில் எழுது. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்போகிறார் மழைக்கால பொருத்தவரையில். அதாவது ஊழல் என்று ஒரு மனிதன் வழக்கு தொடுக்கப்பட்டு 30 நாள் சிறையில் இருந்தார். 31ஆவது நாள் சிறையிலே செந்தில் பாலாஜி 1.5 ஆண்டுகள் மந்திரியாகவே சிறையில் வைத்திருந்தார். 31ஆவது நாள் மந்திரி பதவி போய்விடும். இந்த மந்திரி பதவி போய்விட்டால் அவன் அடங்கி விடுவான். இவனுக்கு சிறைக்கு போவதெல்லாம் ஒன்றும் கடினமானதில்லை. சிறைக்கு போய் ஜாமீனில் வரலாம், பிறகு மந்திரியாக இருக்கலாம். பொன்முடி அப்படி இருந்தார், துரைமுருகன் அப்படி இருந்தார். திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும்
சிறைக்கு போவார்கள், வெளியே வருவார்கள், பிறகு மந்திரியாகவே தொடர்வார்கள். இப்பொழுது அந்த மந்திரி பதவியை அவரிடம் எடுத்து விடுவது என்பது பாம்பினுடைய நச்சு பல்லை பிடுங்கி விடுவது போல. ஓகே, நான் சொல்லுவது புரியாதா? இதுதான் முக்கியமான பேச்சு. இதை மட்டும் போடு நீ இன்னைக்கு. பாம்பினுடைய நச்சு பல்லை பிடுங்கி விடுவது போல. மந்திரி பதவி போய்விட்டால் இவன் சிறையிலிருந்து ஜாமீனில் வந்து விடுவான். இந்த நீதிமன்றங்களால் ஊழலை ஒழிக்க முடியாது, நம்முடைய சட்டங்களால் ஒழிக்க முடியாது, எதாலும் ஒழிக்க முடியாது. ஆகவே ஒரு புதிய சட்டம் காலத்தால் தேவைப்படுகிறது. 31வது நாள் உனக்கு மந்திரி பதவி போயிடும். 31 நாள் என்பதை கொஞ்சம் மாற்றப் போகிறார்கள் என்பதை வைத்துக்கொள்ளாது, பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மந்திரி பதவி போய்விட்டால் அவன் நச்சுப்பல்லை இழந்து விடுவான். அவன் பதவியில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் 10 நாளில் ஜாமீனில் வந்து மந்திரியாக இருக்க வேண்டியதானே, பிறகு தொடர்ந்து கொள்ளையடிக்க வேண்டியதானே. 30 ஆண்டுகளுக்கு வழக்கு நடத்தலாம். இப்பொழுது ஆவணராஜா 1,70,000 ரூபாய் அடித்து விட்டு 12 ஆண்டுகளில் 2வது நீதிமன்றத்துக்கு தான் போயிருக்கிறார். மொத்த நீதிமன்றத்துக்கு போவதற்கு அவர் இருக்க மாட்டார், அவர் தண்டிக்கப்பட மாட்டார். இந்திய சட்டங்களால் முடியாது, இந்திய நீதிமன்றங்களால் முடியாது. இந்தியாவில் ஊழலை ஒழிக்க நம்முடைய நீதிமன்றங்கள் போதுமானவை அல்ல, சட்டங்கள் போதுமானவை அல்ல. இப்பொழுது மோடி கொண்டு வருகிற இந்த சட்டம் எனக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது ஒரு மனிதன் தப்பு செய்வானே ஆனால் 31வது நாள் அன்றைக்கு சிறையில் இருக்கிற போது 31வது நாள் பதவியை இழந்து விடுவான் என்றால் அந்த பாம்பு நச்சுப்பல்லை இழந்து விட்டு அது வெறும் நெடிய புழு. நான் சொல்லுவது தெரியாதா? பாம்பு வெறும் நெடிய புழு என்றால் கழுத்திற்கு போட்டுக்கொள்ளும் வேணுமா? நச்சுப்பல் கிடையாதே. இப்படி இந்த ஊழல் மன்னர்களை எல்லாம் திமுக காரன், மம்தா கட்சிக்காரன், மம்தாவெல்லாம் ஊழலின் மன்னி, சாதாரண ஆளுன்னு நினைக்காத நீ. முலாயம் சிங், லல்லு பிரசாத், எதிர்கட்சியில் இருக்கிறவனெல்லாம் இந்தியாவை ஊழலிலே புழுக்க வைத்தவன். லல்லு பிரசாத் குடும்பம், முலாயம் சிங் குடும்பம், மாயாவதி குடும்பம், திராவிட முன்னேற்ற கழக குடும்பம், எல்லாம் சொல்லுகிறேன். அவ்வளவு ஊழல் மன்னர்கள். இந்த ஊழல் மன்னர்கள் 31வது நாள் மந்திரி பதவியை இழந்து விடுவார்கள் என்றால் பிறகு அந்த பாம்பு நச்சுப்பல்லை இழந்து விடும், பதவி போய்விடும்ல. அப்புறம் 5 வருஷம் ஜென்னு, 4 வருஷம் ஜென்னு வழக்கு நடத்தி நீ வர்றதுக்கு நீ போயிடுவ, மறுபடியும் மந்திரி ஆக முடியாது. 31வது நாளுக்குள்ள மந்திரி பதவி போயிடும். இப்படி ஒரு அருமையான சட்டத்தை கொண்டு வருவது என்பது ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது. இல்லை, இந்த சட்டம் வந்து எதிர்கட்சியினருக்கு மட்டும் இடி போல என்ஐஏ போல பொருந்துமா? இல்லை எதிர்கட்சி ஆகியில்ல. ஸ்டாலின் தன் கட்சியில் ஆட்சியில் இருந்தபோது ஓகே எதிர்கட்சிக்காரனை பூரா பிடிச்சி உள்ளே வச்சார். அப்புறம் நீ இப்போ வெளியே வந்துட்ட, பொண்ணை பிடிச்சி உள்ளே வைக்கிறான்ல. மோடியே இப்போ இருப்பாரா? எனக்கு ஆனானப்பட்ட காங்கிரஸே தோத்துச்சு. மோடி மாதிரி நேர்மையான மனிதரே ஆட்சி இழந்தார் ஆவணராஜாவால். ஸ்டாலின் இழந்தார். அது மாதிரி பாஜக இழக்கிறபோது அவன் மேலே பாயும்னு அவனுக்கு தெரியாத, அவன் என்ன முட்டாளா? இது கூட தெரியாமல் இருக்கேன். பாஜக ஆட்சிக்கு வராத மாநிலங்களில் அவன் என்ன கதியாவன்? பாஜக சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா 30 நாள் சிறையில் வைத்து விட்டால் தானாக பதவி போய்விடும் சொல்லுகிறது. இதுக்கெல்லாம் நீதிபதி உத்தரவெல்லாம் தேவையில்லை. ஒருவேளை தாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்றாலும் ஆட்சிகள் மாறும், இதெல்லாம் தன்னால் போகும். ஓகே, கீழே இருக்கிறவன் மேலே மேலே இருக்கிறவன் செய்வேன், மேலே இருக்கிறவன் மேலே கீழே இருக்கிறவன்லாம் தீர்மானம் கொண்டு போவேன். அதெல்லாம் பண்ண முடியாது. சட்டம்ங்கிறது சட்டம் தான். ஓகே, குதிரை பேரம் தொடர்பான ஆவணம் அருமையான சட்டம் உள்ளது. ஆமாம். பாம்பினுடைய நச்சுப்பல்லை பிடுங்கி விடுவது, அந்த பாம்பை வெறும் நீண்ட புழுவாக, நெடிய புழுவாக ஆக்கி விடுவது. அதுக்கு பிறகு அது சும்மா தூக்கி போட்டு விளையாடுவோம். குதிரை பேரம் தொடர்பான ஆவணங்களை காவல்துறையிடமிருந்து பெற்றிருக்கிறது அமலாக்கத்துறை. என்ன முடிவு எடுக்க போகிறது அமலாக்கத்துறை என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்ல, குதிரை பேரம் தொடர்பான ஆவணங்களை காவல்துறையிடமிருந்து அமலாக்கத்துறை, இவர்களுடைய போலீஸ், அது இவர் சொல்றார், கரூரில் போய் போலீஸங்களை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஸ்டாலின் போலீஸங்களுக்கு எதிராக சிறப்பு. இப்போ ஓம் போலீஸ் ஆயிடுச்சு. நீ வந்து இவனை திருச்சி சிவா மகனை பிடிச்சி குண்டாஸ் ஆக்டில் வைக்கிற. அந்த ஆள் ஸ்டாலின் என்ன செஞ்சாலும் அதுதான் நீ செய்கிறேன். இல்லை, அந்த குதிரை பேரம் தொடர்பான வழக்கில் வந்து 63 லட்சம் வந்து கணக்கில் வராத பணம் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் இடி வந்து உள்ளே வந்திருக்கு அப்படின்னு. யார்கிட்ட 63 லட்சம் இருக்கு? 63 லட்சம் வந்து பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு. அது கணக்கு யாருக்கு இடையே? திமுகவிலிருந்து தொடர்புடையவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள். அவங்க யாரு கைது செய்யப்பட்டவர்கள்? திருநாவுக்கரசு, செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள், இவர்கள் எல்லாம் 63 லட்சம் வந்து அதெல்லாம் இவருடைய போலீஸ். அப்புறம் இந்த போலீஸு அவனுக்காக போய் வழக்கு புனைவேன், இவனுக்காகவும் புனைவேன். நான் இதை பற்றி சொன்னது ஒன்று தான். நீ இந்த இளையராஜா அதிமுக கட்சியிலேருந்து வந்தவன்,
அவனை காலையில் அவன் விரட்டி விட்டாங்க, நீ மாலையில் இடம் கொடுத்தா அவன் எம்எல்ஏ ஆகிட்டான். அவன் வெறும் ஆள். இப்போ அவன் பொண்டாட்டி சொல்லுவான், ஆகா ஒரு வெட்டி பயலுக்கு எங்கள் அப்பன் கட்டி வச்சு விட்டான்னு நினச்சேனே, வீணா போனவனுக்கு கட்டி வச்சு நம்ம கிடந்து தடுமாறுறமே புள்ள ஊட்டி வச்சுன்னு நினச்சேன். உன் கழுத்தில் ஒரு விலைப்பட்டியல் 35 கோடிக்கு தொங்குதுய்யா. இந்த பொம்மை 35 கோடி மாதிரி நீ 35 கோடி பெறுவ. இப்போ பேசாமல் இது விலையாக்கு, நம்ம போய் லண்டனில் செட்டில் ஆகிடுவோம், வீடு வாங்கிக்கணும், இல்லை சுவிட்சர்லாந்தில் செட்டில் ஆகிடுவோம். என்ன அதனால முதல்ல ஒரு சான்ஸ் விஜய்க்கு கொடு. நீ தர்றியா 35 கோடியை? வாழ்க்கை பூரா கை தூக்கினே இருக்க முடியாது. வெறுமனை கை தூக்கிட்டு சுண்டல் திருண்டு போகிற காலம் வந்திருக்கான். நமக்கு மிந்தி விலை கிடையாது, இப்போ விலை வந்துருச்சு. மிந்தி அந்த காலத்தில் விலை கிடையாது, சும்மா இவங்களை ஆடு மேய்ச்ச மாதிரி மேய்ப்பாங்க. இப்போ நமக்கு விலை வந்துருச்சு. அதனால் இந்த விலைப்பட்டியலை காட்டு. நீ தந்தா உன்னோட இருக்கேன், 4 வருஷம் கை தூக்கிக்கணும். நீ தரலைன்னா அவனோட போயிடுவேன், கை தூக்குற வேலை மிச்சம். எது தேவையில்லைன்னு கேளு அப்படின்னு அவன் கொண்டாட்டி யோசனை சொல்லுவான். இப்போ எல்லா எம்எல்ஏக்கும் இந்த 35 கோடி விலைப்பட்டியலை நீங்கள் சொல்லி அவ்வளவு வெறும் இப்போ நமக்கு ஒரு 35 கோடி மதிப்புள்ள ஆள் நம்மங்கிற கருத்தை உருவாக்கிவிட்டேன். நான் சொல்கிறது தெரியுதா? இது ஒரு முட்டாள்தனத்தில் பெரும் முட்டாள்தனம். இது ஒரு நாளைக்கு எல்லாரும் விலைப்பட்டியலோடு ஓடிடுவேன், பார்த்துக்க. ஓகே, ஸ்டாலின் நினச்சா தாவேக்க ஆட்சி கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லி, அது என்ன சொல்லான்னு எனக்கு தெரியல. எதுக்காக சொன்னார்? திமுகவை நினைத்தால் கவுப்பாளர். ஸ்டாலின் நினச்சா, ஸ்டாலின் கோபப்பட்டா, அது எனக்கு தெரியல. அவர் ஆனால் விவரமாக பேசுவார். செந்தில் பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி விவரமாக பேசுவார். டம்முன்னு அடிப்பார், நல்லா விட்டா பேசுவார். அவர் எந்த காரணத்தினால. அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, 6 மாதத்தில் மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார்னு சொல்றாரு. அதிமுக திமுக இணைவது குறித்து இங்கே வர நம்ம ஆட்சிக்கே வரமாட்டோம்னு சோர்ந்து போயிருக்கான் திமுககாரன். முடிஞ்சிச்சு கதை. உங்கள்கிட்ட ஊழல் பூரா இனிமேல் வழி வழியாக வரும், எல்லாரும் உள்ளே போயிடுவாங்க, புழல் சிலையை பெருசாக வேற கட்ட போகிறாங்களாம் இவங்களுக்காக, மொத்த திமுகவும் உள்ளே போயிடும், கட்சி அழிஞ்சு போயிடும்னு எல்லாரும் பயந்து போயிருக்கான்ல. அவனுக்கு தைரியம் விட்டுறதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் 6 மாதத்தில் வந்துடுவோம், பேசாமல் இருங்க, ஓடி போயிடாதீன்னு சொல்கிறார். ஓகே, கடைசியாக ஒரு கேள்வி. அண்ணாமலை வி த லீடர் என்ற ஒரு பெரிய மாநாடு. அதெல்லாம் அண்ணாமலையெல்லாம் ஒன்றும் பேராது, பிஜேபியினுடைய முகமூடியவர். நான் கேட்குறேன், நீ முதல்ல அந்த பாராளுமன்ற இடங்களுக்காக மோடி கொண்டு வர்றது. நான் மோடியை பாராட்டவும் செய்கிறேன், மோடியை எதிர்க்கவும் செய்கிறேன். எத்தனையோ கருத்துக்களில் மோடிக்கு மாறாக தான் நிற்கிறோம். தமிழர்களின் நலன் மோடியால் பாதிக்கப்படும், அதனால் நான் மோடி எதிர்க்கிறேன், சரியா? ஆனால் நீ கொண்டு வர்ற சட்டம் ஊழலை ஒழிக்கும், அதனால் உன்னை நான் ஆதரிக்கிறேன். நான் தராதரம் தெரிஞ்சு ஒன்றையும் பற்றி பேசுகிறேன். இங்கே நீ பேசி பார்ப்போம். இந்த பாராளுமன்ற இடங்களின் குறைப்பு, மோடி உத்தரப்பிரதேசம் நாடாளுவதற்கு செய்கின்ற ஏற்பாடு, நீ பேசி பார்ப்போம். சும்மா இவர் இன்னும் 2 வருஷம் சென்று தான் கட்சி ஆரம்பிப்பாராம். வந்தோடனே பொசுக்குன்னு உள்ளே போயிடுவாராம். இல்லை 50 லட்சம் பேர் வந்தால் கட்சி ஆரம்பிச்சிடலாம். 55 லட்சம் நீனா கணக்கு சொல்லுவ, வந்ததை யார் சரி பார்க்குறது? நீ ஒரு கூட்டம் வைக்கிற, அங்கே 5 லட்சம் பேர் கூடினான்னா அடே அப்பான்னு நினைக்கலாம். 10,000 பேர் தான் நான் கூடுறேன், எங்கே பார்ப்போம்? ஒரு பெரும் திடலில் ஒரு 10-20 லட்சம் பேரை கூட்டி காட்டு பார்ப்போம். விஜய் நினச்சா கூட்டியிருக்க முடியும், கூட்டம் கட்டுக்கடங்காமல் வரும். இங்கே கூட்டி காட்டு பார்ப்போம். உன் மெம்பர்களை கூட்டி காட்டுவேன். இதெல்லாம் சும்மா நீ என்ன கொள்கை பேச போகிற? இந்தியை எதிர்க்க போறியா? இந்த வடபுற ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க போறியா? பாராளுமன்ற இடங்களின் குறைப்பை கடுமையாக எதிர்த்து பேச போறியா? என்ன பண்ண போகிற? ஒன்றும் இல்லாமல் சும்மா வந்து விஜய்க்கு மாற்று. நான் எதனால் மாற்று? விஜய்க்கு 55 வயசு, எனக்கு 45 வயசு, அதனால் நான் மாற்றா? என்ன நீ தொண்டு செஞ்சுருக்க? எந்த சிறைக்கு போயிருக்க? என்ன கொள்கையை பற்றி நின்றுருக்க? தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள கொள்கை என்ன உனக்கு தெரியும்? தமிழ்நாடு தனித்தன்மை வந்தது, உனக்கு என்ன தெரியும்? அதனால் இதெல்லாம் சும்மா வெட்டி காணாமல் போயிடுவார். இவர் பணம் வச்சுருக்காங்க, பாஜகவிலேருந்து அடித்த பணம் நிறைய இருக்குது. அப்படித்தான் அந்த வார் ரூம்னு ஒன்று உண்டாக்கி விடிஞ்சா, அதுதான் அந்த லாட்ரி சீட்டுக்காரன் செஞ்சான். அந்த லாட்ரி சீட்டு ஆதரவு விஜய்னு செஞ்சது யாரை பார்த்து தெரியுமா? அண்ணாமலையை பார்த்து. விதி அண்ணாமலை ஒரு வார் ரூம் வச்சுக்குவார். நீ ஒரு யூடியூப்ல தான் இங்கே வாப்பா, நீ யாரை வேணாலும் எடு, எல்லாம் எனக்கு சார்பாக போடு, எனக்கு எதிராக அவங்க பேசினா என்ன வெட்டிடு, உனக்கு மாதம் நான் தந்துடுறேன் செலவுக்கு.
தருவாரா சார்? அப்புறம் எனக்கு கொடுத்தாருல, வார் ரூம் வச்சு அப்படித்தானே மடக்கி வச்சுருந்தாங்க. அவர் செஞ்சார், அப்புறம் ஆதவ அர்ச்சனா செஞ்சார், எல்லாரும் தான் செஞ்சாங்க. இதான் செய்வாங்க. அதனால் இதை வச்சு அண்ணாமலைடா அண்ணாமலைடா அண்ணாமலை என்ன அண்ணாமலையானா? அண்ணாமலைக்கு அரோவரான்னு சொல்கிறதுக்கு அண்ணாமலையா? அண்ணாமலைடான்னு சொல்லி ஒரு பெரிய இப்படி உண்டாக்குறது. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், பன்னிக்குட்டிடா சிங்க குட்டிடான்னு சொல்கிற மாதிரி பன்னிக்குட்டின்னு சொல்லிப்பாரு. இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் வெறும் விளம்பரங்கள் செய்வதனால் ஒரு மனிதன் நிற்க முடியாது. தொண்டு செய்ய வேண்டும், சிந்தனை வேண்டும், தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மை உனக்கு புரிய வேண்டும். மொழி இயக்கம் நடந்த நாடு இது, இன உணர்வு கிளப்பப்பட்ட நாடு இது, தனித்தன்மை வாய்ந்த நாகரிகத்துக்குரியவர்கள் தமிழர்கள், இதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனால் எங்கிட்ட பணம் இல்லை, அதனால் நான் பேசுகிறது. முந்தானத்து ஒரு கூட்டம் நடத்தினேன் திருப்பத்தூரில், பொதுக்கூட்டம். 300 பேர் வந்திருந்தார்கள். அது பெரிய கூட்டம்னு நான் நினச்சேன். காசு கொடுத்து வரலையில் குடம் கொடுக்குறது, தையல் மிஷின் கொடுக்குறது, சீலை கொடுக்குறது, வேட்டி கொடுக்குறது, இப்படி தான் ஆள் கூட்டுறாங்க. அண்ணாமலையே வண்டி வச்சு எல்லாம் கூட்டியாந்து தானே சேர்க்குறாரு. நாங்கள் வண்டி எப்படி எல்லாரும் வந்து சேருவேன்? வண்டி வாசி வச்சு எடுத்து கூட்டியாந்து தானே சேர்க்கணும். இதைத்தானே செய்கிறாரு. பணத்தை வச்சு கொண்டு பணம் இல்லாமல் நடத்திப்பார் பாவம். இல்லை, நான் ஒரு தேசியவாதி, சாதி மதத்தை என் வீட்டில் வச்சு பூட்டிட்டு தான் நான் வெளியே வரேன். இதெல்லாம் சும்மா எல்லாரும் தான் சொல்கிறேன். எவன் நான் ஜாதிக்காரன்னு எந்த ஜாதியில் சொல்லிக்கிறேன்? ஒருத்தனும் சொல்கிறது இல்லை. பாஜகலேருந்து வந்ததுனால என்னை இந்துத்துவவாதியாக பார்க்க தேவையில்லை. அதெல்லாம் சும்மா சொல்லு, அப்புறம் அது கடுமையாக எதிரு. மதத்தின் பேரால் என்ன ஒரு அரசியல் கட்சி கேட்க உன்னால் முடியுமா? நாம் இந்துவாடா கேட்க உன்னால் முடியுமா? நான் கேட்குறேன். இந்து என்ற சொல் வள்ளலாருக்கு தெரியுமா? போன நூற்றாண்டில் இந்து என்ற சொல் இருந்ததா? இந்து தேசியத்தை நீங்கள் இந்திய தேசியமாக கட்டினீர்கள், அதனாலே நாடு ரெண்டானது. இந்து தேசியத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? நான் பேசுவதை நீ பேசுவாங்க. ஏண்டா நான் நேற்று வரையில் இங்கே நக்கிக்கிட்டு இருந்தியா, அப்போ என்ன ஒன்று இதெல்லாம் பேசாமல் கேட்பேன். நான் மாறிவிட்டேன். நான் நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். நான் தலைகீழாக மாறியிருக்கேன். தேசிய கட்சியிலிருந்து மொழி இன கட்சிக்கு தலைகீழாக ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்ட நேரிட்ட கொடுமை காரணமாக நான் மாறுதல் அடைந்தேன். அதுக்கு முன்னாலே என் தனித்தமிழ் இயக்கத்தை எல்லாம் சேர்ந்தவன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கேளு, யார் இந்து? இந்த மோடியை பார்த்து கேட்கிறேன், யார் இந்து? இந்தி என்ற சொல் 18ஆம் நூற்றாண்டில் யாருக்கு தெரியும்? வள்ளலாருக்கு தெரியுமா? எங்களை ஏன் இந்து என்று சொல்கிறாய்? நாங்கள் சைவம், நாங்கள் வைணவம், குலதெய்வ வழிபாட்டினர், சொல். இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று மாற்ற வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இந்த பாப்பான திட்டுறதை இதோடு முடிப்போம். அவன் நம்மளுக்கு பகையாவது, நமக்கு அவன் பகையாவது வேண்டாம். முஸ்லீம் அரபியில் ஓதிக்கிட்டோம், பாப்பேன் சாயந்தரம் சமஸ்கிருதத்தில் சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டோம். நம்ம திருமூலரை படித்து நம்ம வேலையை பார்ப்போம். சண்டைகள் போய் பெரியார் பாப்பானை ஒழிக்க நினைத்தால் ஒழிக்கவும் முடியலை. வெட்டி வேலையாக 100 ஆண்டு கழிந்தது. அவனை தனி மதமாக ஆக்கியிருக்கணும். இந்து மதம்ங்கிறதே எதிர்க்கலை பெரியார். மொத்த மதத்தையும் எதிர்த்தார். இந்து மதம்ங்கிறதே எதிர்க்கலை. இந்து மதம் நம்ம இல்லைன்னு சொல்லியிருந்தாலே பார்ப்பானுடைய ஆதிக்கம் நம்ம மீது போய்விடும். இதை எனக்கு சொல்ல தெரியுது, சொல்லு பார்ப்போம். அண்ணாமலை சொல்லு. இதெல்லாம் வெட்டி வேலை. சும்மா பணத்தை எங்கிட்ட இவ்வளவு பணத்தையும் கொடுத்தீங்கன்னா தினம் மாநாடு நடத்துவேன். ஆமாம், ஆளுகளை கூட்டியார வேண்டியதானே. நான் போய் திருப்பத்தூரில் நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி எங்களில் தர்மலிங்கம்னு மாநில செயலாளர், அருமையான ஆள் அவர். அண்ணே நீங்கள் தானே பயந்துடுறிய, நல்ல வளன் அண்ணே, நம்ம 10 பேர் கேட்கட்டண்ணே, யோக்கியம் நம்ம பின்னாடி வரட்டும் போதும் பாரு. அவர் அங்கே இருக்கார், அவர் தர்மலிங்கம்னு பேர், மாநில செயலாளர். எப்படி ஆளுங்க அவங்கெல்லாம். அவர் சொல்கிறாரு 10 பேர் போதுண்ணே, யோக்கியம் படித்தவன் வரட்டும் நம்மளோட, நமக்கு அதுக்கு நம்ம காசு கொடுத்த ஆள் சேர்க்குறோம். வள்ளலாருக்கே 10 பேர் தானே நான் போனேன் அப்படிம்பாரு அவர். அவரே சொல்லிட்டாரு, கடை விரித்தோம் கொள்வார் இல்லைன்னு. சரி, பணமாக வச்சுருந்தா அண்ணாமலை மாதிரி நோட்டு இருந்தால் விடலாம், வள்ளலார் அதெல்லாம் செய்ய மாட்டார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு சந்திப்போம். நன்றிங்க.